போயிட்டான்? ஆளையே காணோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே பார்த்தேன். அப்படி எங்க போயிட்டான்? கிறுக்கு பைய எப்படியாச்சும் எங்கேயாச்சும் காணாம போய்கிட்டே இருக்கான். ச்சே, எனக்கே நேரம் போக மாட்டேங்கி. சரி, இவங்கிட்ட கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிட்டு வம்பிழுத்துட்டு இருக்கலான்னு பார்த்தா எங்க தான் போனானே தெரியல. எங்கெல்லாம் இவனை தேடுறது? வீடு முழுக்க தேடிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் போயிட்டு தேடணும். சரி, அங்கேயே லைட்டாக பார்ப்போம். வேற எனக்கும் போர் அடிக்குது. நான் ஒத்தில இருந்து நான் என்ன பண்றது? கால கையை வச்சுட்டு ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கான பாரு. நேரமும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான். அப்படி எங்க தான் போவானோ எனக்கும் தெரியல. போத்துக்கண்டா உன்னை. இவனை இதுக்கப்புறமா கட்டில் காலில் கெட்டி தான் போடணும். ஆமா, இவன் இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கான். ஐயோ சாரி குல்ஃபி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. இல்லைன்னா நான் போயிட்டு உங்ககிட்ட பேசாம இருப்பேனா? என்ன இதோ தனியா பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? குல்ஃபி, உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா. நானே உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா டைமே இல்லை குல்ஃபி. அட பாவி பயலே, நீங்க தனியா நின்னு அந்த குல்ஃபி நொல்ஃபி கிட்ட கடலையா போட்டுட்டு இருக்க. கடலை நான் உன்னை காணும் வீடு ஃபுல்லா தேடிட்டு ஒன்னே தேடிட்டு வந்தா நீ அவகிட்ட கடலை போட்டுட்டு இருக்க. எரும மோடே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் குல்ஃபி, நீ போட்டோவை விட நேர்ல செம்மையா இருக்கு தெரியுமா. எவ்வளவு அழகா இருந்த, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. சின்னது என்னது? அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததோ? ஐயோ, எப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு பத்திக்கிட்டு வருது. இருக்கும்டா இருக்கும். அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்ததா? அவளை பார்க்குற கண்ணு மொழிய ரெண்டையும் நான் நோண்டணும் இல்லையான்னு பாடுறா. பேபி, நீ டெய்லியும் உனக்கு சுத்தி போட்டுட்டு தானே இருக்க, மறந்துடாத. ஏன்னா நான் உன்னை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். அதான்டா, அதான் கண்ணா வைக்கிற கண்ணு. அந்த கண்ணு மொழிய நான் நோண்டறேன் இல்லையான்னு பாரு. அந்த கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி உனக்கு குருடனா அலைய விடுறேன் இல்லையான்னு பாரு. பேபி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி உன்னோட ஃபோட்டோஸாக எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா. அதனால தான் நீ மறக்காம சுற்றி போட்டுரு, மறந்துடாத பேபி. அட பாவி, அப்ப நீ இதேதான் வேலையை வச்சிட்டு இருக்கியா? அப்ப எந்நேரமும் போன்ல அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கியே. அதெல்லாம் அப்ப இவ முகரையே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கியா? இருடா இரு, அந்த போனை இன்னைக்கு ரெண்டு துண்டா உடைக்கல. என் பேர் அபி இல்லடா. குல்ஃபி, நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனா உன் அளவுக்கு அழகா எந்த பொண்ணையுமே பார்த்ததில்ல. என்னது என்னது? இவ அழகுக்கு அழகா எந்த பொண்ணையும் பார்த்தது இல்லையாமே? அப்ப நான் என்ன அவ்வளவு கேவலமா அவ்வளவு மொக்கையாவா இருக்கேன்? உனக்கு தானே கண்ணு சரியில்லை. அப்படி என்ன அவ பெரிய உலக அழகுன்னு நானும் பார்க்க தாண்டா போறேன். பார்த்துக்கிறேன். நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தாண்டா இருக்கேன். குல்ஃபி நொல்ஃபி பேபி கீபின்னு நீங்க ரொம்ப ஓவரா தான் சீனை போட்டு திரியிற. இருக்குடா இருக்கு. உன்னை மொத்த நாளா சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு உன்னை சும்மா விடுற மாதிரி இல்லடா. இன்னைக்கு நீயா நானும் பார்த்துருவோம். பேபி, எனக்கு 27 வயசு தான் ஆகுது. எங்க வீட்டில் ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. யாரும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் நானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அட பாவி, இப்படி என் தலையில குண்டை தூக்கி போடுறியடா. வீட்டுல பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். உனக்கு என்ன இன்னொரு கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ரெண்டாவதா இன்னொரு கல்யாணம் கேக்குதா? ஆமா பேபி, வயசும் ஏறிட்டே போகுது. நீ ஓகே சொன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் உன்ன செரும மாடே, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம் கேக்குதாடா? கல்யாணம் அபி, நீ எப்ப வந்த? நானா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துட்டேன். பேபி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன், அப்புறம் பேசுறேன். பாய். என்னது பேபியா? உன்ன ஐயோ, முறைக்கிறாளே. டே சக்தி, ஓடிரு. டேய், நீ எங்க ஓட விட மாட்டடா. அப்பா, ஓடி எனக்கு தான் மூச்சு வாங்குது. பொறுக்கி போய ஓடிட்டான். எரும மோடே, தப்பிச்சு ஓடிட்டல. உன்னை பார்த்துக்கிறேன்டா. எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப இருக்கடா உனக்கு. ஐயோ, எனக்கு உன்னை பார்க்க பத்துக்கிட்டு வருது. அப்படியே எரிச்சலா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் ப்ரோ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். அதுதான் எனக்கும் நல்லது, என்னை சுத்தி இருக்கவியலுக்கும் நல்லது. கார்த்திக் ப்ரோ, ஆமா, இந்த பிள்ளைக்கு இப்ப என்னாச்சு? எதுக்கு இந்த கத்து கத்துறா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், நல்லா தானே இருந்தா. ஐயோ, அதுவும் கார்த்திக் ப்ரோன்னு கொலை வெறியோட எல்லாம் கத்துறாங்க. என்ன எதுன்னு தெரியலையே. அப்படி நான் எதுவும் பண்ணலையே. நான் தான் யார் வம்புக்கும் போல, யார் தும்புக்கும் போல. நான் சவனேன்னு பால்கனியில் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு இந்த புள்ள இந்த கத்து கத்துது? சரி பாப்போம், இன்னைக்கு என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ அந்த கடவுள் யாருக்கு தெரியும். யோ யோ யோ, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுறலாம் போல இருக்கு. அபி சிஸ்டர், நீங்க ஏதோ ஆள் மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னையா கழுத்து நிறுச்சு கொள்ளணும் போல இருக்கு? சே, நான் எதுவும் பண்ணலையே. நான் செவனேன்னு தானே இருக்கேன். எனக்கு வாயில நல்லா வந்துரும். என்ன உங்களாலதான். நீங்க பண்ண வேலை எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்களை அடிச்சு நொறுக்கிடலாம் போல இருக்கு. இது என்னமோ புதுசா இருக்கு. நான் எதுவும் பண்ணலையே. அடே, நான் இருக்க கோவத்துக்கு உன்னை இந்த மாடியில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். என்னது? மாடியில இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண போறியா? என்னம்மா நீ? ஏமாடி, நான் உன் அண்ணன் ஞாபகம் இருக்கா? வாயில நல்லா வந்துரும். ஒரு அண்ணன் பண்ற காரியமா இது? ஐயோ, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நீ பண்ண காரியத்துக்கு என் வாழ்க்கையே போயிடும் போல. அடே, தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்க பாக்குறல்ல. அண்ணன் யாரு? மீ? நானா? நான் இந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க போறானா? என்னம்மா நீ? நான் போய் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பாப்பனா? நானும் கோவப்படக்கூடாதுன்னு அப்பத்துல இருந்து பொறுமையாவே பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. ஐயோ, முதல்ல அவனுக்கு அதான் குல்ஃபி நொல்ஃபின்னு ஒருத்தி இருக்காளே, அவன் நம்புறேன். எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க? என்னது? நான் வாங்கி கொடுத்தனா? வேற நீங்க வாங்கி கொடுக்காம உங்க தாத்தா நான் வந்து வாங்கி கொடுத்தான். அபி சிஸ்டர், ப்ளீஸ் எங்க தாத்தாவெல்லாம் இழுக்காதீங்க. பாவம் அவரு அப்பவே வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசு செத்து போயிட்டாரு. அவரை ஏன் போட்டு இழுத்துட்டு? அவர் பாவம் கல்லறையில நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. அவரை விட்டுருங்களேன் ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் நமக்குள்ளே பேசிக்கலாம். எங்க தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் இழுக்காதீங்க, பாவம். யோ யோ யோ, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே எழுப்பேன். என்னது? ஒட்டுமொத்த குடும்பத்தை எழுப்பியா? அடி பாவி, உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள என் தலையை எதுக்குமா போட்டு உருட்டுறீங்க? என்ன விட்டுருங்கம்மா. கார்த்திக் ப்ரோ, எவன் அந்த குல்ஃபி? அவ என்ன அவ்வளவு பெரிய உலகழகியா? என்ன விட அப்படியே ரொம்ப அழகா? என்ன அந்த அளவுக்கு பீத்திட்டு இருக்கான். நான் அவளை இன்னைக்கே பார்த்தாக்கணும். இப்பவே நீங்க நான் அவளை பார்க்க கூப்பிட்டு போறீங்க. என்னது? இப்பவே அவளை பார்க்க கூப்பிட்டு போகணுமா? அவ இப்பெல்லாம் இருக்க மாட்டாமா. என்னது? அவ இப்ப இருக்க மாட்டாளா? ஏன் இருக்க மாட்டா? அபி சிஸ்டர், நான் வேணா உங்களை நாளைக்கு கூப்பிட்டு போட்டுமா? நாளைக்கா? இல்ல, நாளைக்குலாம் வேண்டாம். நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்குலாம் வேண்டாம். என்ன இன்னைக்கு கூப்பிட்டு போங்க. என்னம்மா நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற? அவ ஒரு டம்மி பீஸு. என்னது டம்மி பீஸா? அந்த டம்மி பீஸ் நம்பரை தானே இவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதனால தானே இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். குல்ஃபி நொல்ஃபி பேபின்னு பெரிய உலக அழகியாம்ல. இதுல இவருக்கு சுத்தி வேற போடணுமா? சுத்தி என் வாயில நல்லா வருது. பாருமா, உன் புருஷன் அவகிட்ட கிடந்து கொஞ்சிட்டு கொலாவிட்டு கிடக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்கிட்ட எதுக்குமா வந்து கத்திட்டு இருக்க? என் பாவம்மா. சின்னது பாவமா? பண்ற கேடி வேலை எல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க பாவமா? யாரு? நான் கேடி வேலை பண்றேனா? என் மூஞ்ச நல்லா பாரு. என் மூஞ்ச பார்த்தா கேடி வேலை பண்ற மாதிரியா இருக்கு? எல்லா பொறுக்கித்தனமும் பண்ற 10 பொருத்தமும் உங்க முகரையில தான் இருக்கு. என்ன அந்த பிள்ளை கரெக்டா சொல்லிட்டா? எம்மாடி இருக்கலாம். அதுக்குன்னு இப்படி பப்ளிக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? கார்த்திக் ப்ரோ, நான் அவளை பார்த்தே ஆகணும். எவ்வளவு திமிரு இருந்தா நைட்டு பகல்னு பார்க்காம நேரமும் இவங்கிட்டே பேசிட்டு இருக்கான். இவனும் நல்ல தலையை ஆட்டி அப்படியே கொஞ்சிக்கிட்டு கொலா வீட்டுல இருக்கான். பாக்குறேன் நானும் அந்த உலகளக்கு எவான்னு நானும் பாக்குறேன். டே மச்சான், என்ன இப்படி மாட்டி விட்டு எங்கடா போனேன்? போற போக்க பார்த்தா இது சக்காலத்தி சண்டையில தான் வந்து நிற்கும் போலயே. எங்கடா போய் தொலைஞ்ச? அவன் எப்படி இங்க இருப்பான்? அவன்கிட்ட கடலை போட்டுட்டே அப்படியே ஓடி போயிட்டான். அவன் மட்டும் என் கையில இன்னைக்கு கிடைச்சிருக்கணும். இன்னைக்கு கைமாதான். கொடுத்து வச்சவன் அவன் தப்பிச்சுட்டான், நான்லாம் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க 2 பேரையும் கொன்னுட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு. சிஸ்டர், உன் புருஷன் தப்பு பண்ணா உன் புருஷனை மட்டும் கொல்லு. அது என்ன கூட இருந்த பாவத்துக்கு என்னையும் கொல்லுவேன்னு சொல்றேன்? என்ன பார்த்தா பாவமா தெரியலையே என்ன? பாரு, நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணல. நான் வாழ வேண்டிய பையன். உன் புருஷனாச்சும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணமாச்சும் பண்ணியிருக்கான். என் வாழ்க்கையில என்ன அது கூட நடக்கல, அதுக்குள்ள இப்படி கொன்றுவேன்னு சொல்றியம்மா? கார்த்திக் ப்ரோ, வேண்டாம். என்ன வீணா பேச வைக்காதீங்க. சொல்லிட்டேன்.
அபி சிஸ்டர், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க, எல்லாம் சரியாயிரும். ஆமா, இந்த பொறுக்கி பண்ற வேலைக்கு எனக்கு எங்க இருந்து தூக்கம் வரும்? என் தூக்கமே போச்சு. ஆனா டெய்லி யார்ட்டையாச்சும் ஒருத்தர் திட்டு வாங்கிடுறேன். என்ன ராசியோ இல்ல கருமமோ தெரியல. வரட்டும் அந்த பொறுக்கி, அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த பாருங்க கார்த்திக் ப்ரோ, என்ன சீக்கிரமா அவளை பார்க்க கூப்பிட்டு போங்க. அவளை பார்த்து நான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்காம விட மாட்டேன். அபி சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, நானே அவளை பார்க்க கூப்பிட்டு போறேன், சரியா? கூப்பிட்டு மட்டும் போகாம இருங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. இது என்னடா வம்பா போச்சு? டே கார்த்தி, என்னடா உனக்கு வந்த சோதனை? ஆக மொத்தம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உன் மண்டைய உருட்டிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் அந்த எராமிச இல்லைன்னா இந்த அபி சிஸ்டர். ஐயோ ஐயோ, மாத்தி மாத்தி என்ன வச்சு செய்றீங்களேடா. டே, உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்காக எங்க அம்மா அப்பா என்ன பெத்து விட்டது. பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். ஒரு நாள் எனக்கும் நேரம் வரும், அன்னைக்கு பாத்துக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன வெண்ணிலா, எனக்கு மட்டும் காஃபி கொண்டு வந்திருக்க, அப்ப உனக்கு? இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. நான் வீட்லயே சாப்பிட்டு தானே வந்தேன், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. நீங்க குடிங்க. சரி வெண்ணிலா, எனக்கும் வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. நீ என்னடானா காஃபி கொஞ்சமா எடுத்துட்டு வர சொன்னா நீ நிறைய எடுத்துட்டு வந்திருக்க. பரவாயில்ல, குடிங்க. சரி வெண்ணிலா, இங்க நல்லா காத்து வருதுல்ல? நல்லா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கே. ஆமா, இங்க தென்னை மரம்லாம் நிறைய இருக்கா, அதனால நல்லா காத்து வரும். ஃபேனே தேவைப்படாது, அப்படியே தூங்கிடலாம், அந்த அளவுக்கு நல்லா காத்தடிக்கும். ஆமா வெண்ணிலா, நல்லா இருக்கு. வெண்ணிலா, சாரி. இப்ப எதுக்கு நீங்க சாரிலாம் கேக்குறீங்க? இல்ல வெண்ணிலா, எதுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரி எதுக்காக கேட்டீங்கன்னு கேட்டா எனக்கே தெரியலன்னு சொல்றீங்க. இல்ல வெண்ணிலா, அதை விடு. எனக்கு என்னமோ உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். சரி. சூர்யா மாமா, எனக்கு என்னதான் ஆகுது? வெண்ணிலா என்ன மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட் அவ்வளோ வேகமா துடிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சூர்யா மாமா. சொல்லு வெண்ணிலா. இல்ல, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். வெண்ணிலா, எனக்கு காஃபி போதும், இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியல. அப்படியா? சரி, அப்போ கொடுங்க, நான் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வெண்ணிலா, பாட்டி எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கல்ல? எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் அங்கே போய் வச்சிடுறேன். சரி வெண்ணிலா. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி வெண்ணிலா. சூர்யா சார், நான் இப்போவும் மாமான்னு கூப்பிட்டேன், ஆனால் சூர்யா சார் எதுவுமே சொல்லலை. ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா சாரை மாமான்னு கூப்பிடணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை, ஆனால் அது இன்னைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காஃபியை பேசாம நானே குடிச்சிடுறேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என்ன 3 நாள்ல இந்த வீட்டை விட்டு அடிச்சு 10 விட்டுவானுங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஹாஸ்டல்ல கடந்து கஷ்டப்பட்டு. அமிர்தா, இது எல்லாத்துக்கும் நீ மட்டும்தாண்டி காரணம். உன்னாலதாண்டி, எல்லாமே உன்னாலதாண்டி. பிரீத்தி, போய மூடு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே கடந்து கஷ்டப்படணும்னு? எல்லா நேரம் தலையெழுத்து. எரிச்சலா இருக்கு தெரியுமா? இந்த வீட்டில் நல்லா சொகுசா இருந்து பழகியாச்சு, இதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் இருந்து கஷ்டப்பட முடியுமா? ஐயோ, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிரீத்தி, அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமா, சொன்னாங்க. என்ன பிரீத்தி சொன்னாங்க? நீங்க பண்ண வேலைக்கு வெளியே போய் இருந்து கஷ்டப்பட்டாதான் தெரியும். 2 வாரம் 3 நாள்ல வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாருங்க, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? என்ன பிரீத்தி சொல்ற? ஆமா, வேற என்ன சொல்லுவாங்க? அதான் எல்லாம் நல்லா தொக்க மாட்டிக்கிட்டாச்சு, இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஐயோ ஐயோ, வெளியே போய் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நம்ம தலையில எழுதி இருக்கா என்னன்னு தெரியல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல.
எல்லாமே உன்னாலதான் அமிர்தா, உன்னாலதான். உன்னாலதான் தேவையில்லாம என்னோட வாழ்க்கை இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. பிரீத்தி, சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருக்காத. அதை விட்டுட்டு இந்த வீட்டிலே தங்குறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னையே சொல்லிட்டு இருக்காத. இதுக்கு மேல என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? என்ன நீ ஏதோ ஒரு பிளான் போட்டியே மொக்கையா, அதே மாதிரி திரும்பவும் வேற ஏதாச்சும் பிளான் போடலான்னு யோசிக்கிறியா? ஏதாச்சும் பிளானுக்கு ஈனு போட்டு சொதப்பி தொலைஞ்சிடாத. இப்ப வீட்டை விட்டு தான் வெளியே அனுப்புனாங்க, இதுக்கப்புறம் ஒரேடி அனுப்பிட போறானுங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல பிரீத்தி. எல்லாம் இந்த வேலைக்காரிகளை மட்டும்தான். என் முன்னாடியே எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருந்தா தெரியுமா? ச்சே, நம்ம முன்னாடி பேசுறதுக்கு கூட பயப்பட்ட அவ இப்ப நம்ம முன்னாடியே நம்மளை எதிர்த்தே பேசிட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. இதுக்கப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப வேற வழி இல்லையா பிரீத்தி? நம்ம கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணுமா? அம்மாவா ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. ஆனா அம்மாவும் அவங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா யாருமே எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அதனால அம்மாவாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியல. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. பிரீத்தி, சும்மா என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத சரியா? நான் பிளான் எல்லாம் பக்காவா கரெக்டா தான் போட்டேன். ஒன்னால தான் சொதப்பிச்சு. நானும் உன்னை ப்ளேம் பண்ணா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இந்த வீட்டுல ஒரேடியா டேரா போடுறதுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு ஒன்னாலதான் என்னாலதான்ட்டு மாத்தி பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். அதாண்டி, இப்ப மட்டும் நல்லா வாய்க்கிலேயே வக்கனையா பேசு. ஏதோ நீ பண்ணுன வேலைக்கு நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டானுங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதோட விட்டுட்டானுங்க. இல்லைன்னா ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பியிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? மோசமா போயிருக்கோம் நம்ம வாழ்க்கையே. ஐயோ பிரீத்தி, சும்மா தேவையில்லாத அது பேசிட்டு இருக்காத. நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ இன்னும் மேலும் பேசி என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாத. அம்மா தாயே, நான் எதுவுமே பேசல. ச்சே, உங்ககிட்ட பேசினாலும் ஒண்ணுதான், பேசலாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் உங்ககிட்ட பேசாம இருந்தாலே என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ச்சே, இவகிட்ட மட்டும் அன்னைக்கு சொல்லாம இருந்திருந்தேன், எல்லா பிளானுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இவ்வளவுதான் பாதி பிளான் நாசமா போச்சு. மச்சான், என்ன மச்சான் சோகமா இருக்க? ஆமாடா ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு சோகமா இல்லாம ஒரு சந்தோஷமாவோட இருக்க முடியும்? என்ன மச்சான், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே வாயுலே வச்சு பேசுனா என்ன மச்சான் அர்த்தம்? டேய் பைத்தியக்காரா, உனக்கு அறிவு இருக்காடா இல்லையா? மண்டையில மூளை இருக்கா இல்லையா? எதுக்குடா சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவகிட்டே நேரமா போன் பேசிட்டு இருக்க, என்னடா அர்த்தம் இதெல்லாம்? என்ன மச்சான், அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் உன்கிட்ட வந்துட்டா? ஆமாடா ஆமா, நீ பண்ண வேலைக்கு என்ன போட்டு தள்ளிடுவாங்க போல. டேய், உன்னால வீணா ஒரு உயிர் போக போகுதுடா. டேய் மச்சான், எல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான்டா. அடே, உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒன்னால என் உயிர் தாண்டா இப்ப ஊசலாடிட்டு கிடக்கு. இல்ல மச்சான், ஜாலியா இருக்குல்ல, அதனாலதான். டே, உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள ஏன் மண்டைய போட்டு உருட்டாதீங்கடா. ஏண்டா இன்னும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என்ன மச்சான், இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்துறியடா. என் வாயில நல்லா வந்துடும்டா. நீ எதுக்குடா எந்நேரமும் அவகிட்டே கடலை போட்டுட்டு இருக்க? அபி சிஸ்டருக்கு தான் கோவம் வருதுன்னு தெரியுதுல்ல, அப்புறமா எதுக்குடா எந்நேரமும் 24 மணி நேரம் போனு அவகிட்டே கடலை போட்டுட்டு இருக்க? அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? மச்சான், அதான் சொன்னல, சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்குடா, நல்லா இருக்குல்ல. மண்ணாங்கட்டி, உங்க சண்டைக்கு நான் ஊர்காய் ஆகணுமா? டேய், போற போக்குல என்ன போட்டு தள்ளிடுவாங்க போலடா. நீ தப்பிச்சிருடா. ஆள் கிடைக்கலன்னு என்னதானடா போட்டு தள்ளுவாங்க. மச்சான், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாத. அவன் பையன் அவனுக்கு தான்டா தெரியும். நான் ஒண்ணுடா மச்சான், என் உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கு முழுக்க நீ மட்டும் தான்டா காரணம். நீ மட்டும் தான் காரணம். மச்சான், உயிர் தானடா, போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவே அதை நினைச்சு கவலைப்படாத. அடிங்கொய்யோடு, டேய் உனக்கு எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு. டேய், அது ஏன் உயிருடா, ஏன் உயிர்? நானே ரொம்ப நாளுக்கு உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுல மண்ணள்ளி போட்டுருவ போலயா, மண்ணள்ளி. என்ன மச்சான், நானே ஆசையா உன்னை பார்க்க வந்தா, நான் வந்ததுல இருந்து நீ இப்படி திட்டிக்கிட்டே இருக்க.
ஆமா, இவன் அப்படியே நான் ஆசையா பார்க்க வந்து கிழிச்சிட்டான். டேய், இதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதடா. நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. இதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்துக்கு ஏன்ட்ட கொண்டு வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மச்சான், எங்களுக்கு உன்னை விட்டா யாரு மச்சான் இருக்கான்? டே டே டேய், இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே என்னை ஏமாத்துங்கடா. இந்த ஒரு வார்த்தையில தான் விழுந்து தொலைச்சிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒழுங்கா ஓடிட சொல்லிட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, உயிரை வாங்குற ஃப்ரெண்டு. ஊர் உலகத்துல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கான். ஆனா பாரு, நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ 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 ஐயோ. மச்சான், சரக்கடிக்கலாமா? மரியாதையா போயிரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இப்ப தூக்கி போட்டு அடிச்சிருவேன். ஒழுங்கா ஓடிரு. மச்சான், நீ இப்ப ரொம்ப சூடா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ கூலானதுக்கு அப்புறம் நான் வரேன். பாய். அடிங் துப்பும் அவனை போய் தொலைடா.